கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தாம் இயேசு கிறிஸ்துவின் பிறலை வாழ்த்தி வரவேற்கிறேன். 2020 ஆண்டிலும் பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையை இந்த மகிமை டிவி மூலமாக நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவன் நாம் எல்லாரையும் ஆளுகை செய்வாராக. அருமையான ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் முழங்கால் படியிட்டு இறைவனை நோக்கி பார்ப்போம். ஏழை மனுருவை எடுத்த இயேசுராஜனும் நன்மை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ராஜனும் நன்மை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவு கடுமுள் சுடிட தந்தையோ நிந்தையோ வேதனையோ சகித்தான். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கலியுடன் உன்னை அழைக்கிறாரே, கலியுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனுருவை எடுத்த இயேசுராஜனும் நன்மை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. மகிமை உள்ள ஆண்டவரே, மகத்துவம் உள்ளவரே, எங்களுடைய பாவங்களுக்காக எத்தனையோ அடிகளைப்பட்டு இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இதே போல் ஒத்த ஒரு நாளிலே சிலுவையிலே எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே. அந்த நாளை நினைவு கூர்ந்து உம்முடைய பொற்பாதம் வந்திருக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும். சிலுவையிலே நீர் மொழிந்த வார்த்தைகளை சிந்தித்து இன்னும் நாங்கள் பரிசுத்தமாகிக் கொள்ளும்படியாக உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும். உம்முடைய வல்லமை உள்ள கரம் எங்களை நிரப்புவதாக. புதிய வல்லமை, புதிய ஆளுகை எங்களுக்குள் இருக்கும்படியாக நீர் ஆளுகை செய்யும். இந்த மும்மணி தியான ஆராதனையையும் கூட ஆண்டவரே, நாங்கள் வீடுகளில் இருந்து கேட்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களை நீர் ஆளுகை செய்யும். ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மாட்சி உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 152வது பாடலை பாடுவோம். எங்கே சுமந்து போகிறீர், சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர். கீதங்களும் கீர்த்தனைகளும் 152. சுமந்து போகிறேன்
எங்கே சுமந்து போகிறேன். பாதையினால் உடலும் வாடி தவி உண்டாக வேதம் இல்லா சிமோனும் பின்னாக தாங்கி வர எங்கே சுமந்து போகிறேன். சிலுவையினில் எங்கே சுமந்து போகிறேன். தாயார் அழுது வர சார்ந்தவற்றில் தொடர மாயமில்லாத ஞானமாத குழம்பி வர எங்கே சுமந்து போகிறேன். சிலுவையினில் எங்கே சுமந்து போகிறேன். வல்லபே கொள்ளவும் மரணந்தனை வெல்லவும் எல்லையில்லா பவங்கள் எல்லாம் நாசமாகவும் எங்கே சுமந்து போகிறேன். சிலுவையினில் எங்கே சுமந்து போகிறேன். மாசனிகாத சத்ய வாசகனே உமது தாசர்களை காக்கவும் தாங்கா சுமை எடுத்து எங்கே சுமந்து போகிறேன். சிலுவையினில் எங்கே சுமந்து போகிறேன். மறுபடியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிற போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்டங்களை அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறை முறையாய் வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட சங்கீதம் 22. சங்கீதம் 22. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கருப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்டு போதோ உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போல் ஆகிய என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள்.
என் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பெயரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதையும் என் பலனே எனக்கு சகாயம் என்ன தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டதனத்திற்கு தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளும். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் வந்து அவரே இவைகளுக்கு செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். வேத பகுதி வாசிக்க கேட்போம். உட்காருவோம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய. யோவான் 18ஆம் அதிகாரம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசரோடு கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீசரோடு கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று என்றார். அவருக்கு அவர்கள் பிரதித்தரமாக, நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடு கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவளிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதித்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக எப்படி நடந்தது? அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலதுகார வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில்
நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். அப்பொழுது போர்ச்சேவகரும் 1000 போர்ச்சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அன்னா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுவோடு கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்களுடைய பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றாள். அவன், நான் அல்ல என்றான். குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்புண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவளோடு கூட பேதுருவு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீசரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான் என்பது வாசிக்க வேண்டிய வேத பாகம் வாசித்தாயிற்று. இப்போது நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உள்ளோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தசபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை வேளையிலும் ஆண்டவரை ஆசரிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறோம். இறைவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு சில அறிவிப்புகள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை ஆராதனை மகிமை டிவியில் ஞாயிறு மாலை 4 மணி முதல் 5 மணி வரை நடைபெற இருக்கிறது. யாவரும் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலும் கொடிய கொள்ளை நோயில் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் அதிகமாக ஜெபியுங்கள். குடும்ப ஜெபம், தனி ஜெபம், வேத வாசிப்பு, வேத தியானம் அதிகமாக நீங்கள் அமர்ந்து காத்திருங்கள். இறைவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்து இந்த பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து நம்மை தப்புவித்து நம்மை பலப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு வீடுகளிலும் நாம் அப்படியே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாட்களிலும் இறைவனுடைய பாதப்படியிலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாக இறைவன் எல்லா காரியத்தையும் நமக்கு செய்து நம்மை மகிமைப்படுத்துவாராக. கண்களை மூடி ஆண்டவர் நம்மிடத்திலே பேசும்படியாக நாம் எல்லாரும் இறைவனை நோக்கி பார்ப்போம். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனும் நன்மை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனும் நன்மை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில்
கடாவு கடுமுள் முடி போன் சிரசில் சுடிட தந்தையோ நிந்தையோ வேதனையும் சகித்தா சொந்தமான ரத்தம் சிந்தினாருனக்காய் கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரே தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரே தள்ளாதே. மகிமை நிறைந்த தகப்பனே, எங்களோடு நீர் பேசும். சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகள் சிந்திக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு தெய்வீக பிரசன்னம் உண்டாவதாக, உடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்வதாக. நீரே எங்கள் மத்தியிலே வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் கூட உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். 7 வசனங்களை தியானிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறோம். இறைவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்து முடித்ததும் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று நாம் எல்லாருக்கும் தெரியும். இயேசுவை பிடித்தவர்கள் நியாய விசாரணைக்காக பல இடங்களுக்கு இழுத்து செல்வது நாம் திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். அவர் இந்த வெள்ளிக்கிழமை அன்று அநேக பாடுகளை படுகிறார். இந்த வெள்ளிக்கிழமையிலே அவர் பட்ட பாடுகள் ஏராளம் ஏராளம் என்பதை நினைத்து இந்த பாடுகள் எல்லாம் எதற்காக? என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு இவ்வாறாக பாடுபட்டார் என்பதை நினைவு கூர்ந்து பயபக்தியோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கெத்செமனே தோட்டத்திலே யூதாஸ் முத்தமிட்டு காட்டி கொடுத்தவுடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே அவர் அழைத்து வரப்பட்டு அந்த இரவு வேளையிலே அண்ணா முன்பாக, காய்பா முன்பாக அவர் விசாரணை, அநேக விசாரணைகள், சனகரிப் சங்க விசாரணை, இரவோடு இரவாக சனகரிப் சங்கம் கூட்டப்படுகிறது. நியாய விசாரணைக்காக யூதர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சங்கம், அந்த சங்கத்தின் தலைவராக பிரதான ஆசாரியர்கள் காய்பா கொலை தண்டனை எப்படியாவது சுமத்த வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்தார்கள். அங்கு பார்க்கும் பொழுது இவன் தேவாலயத்தை இடித்து 3 நாட்களிலே கட்டுவேன் என்றான் என்று சொல்லி, அதுவும் அந்த காரியங்களை சொல்லி அநேக குற்றங்களை ஏற்படுத்துகிறார்கள். பிரதான ஆசாரியன் கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று அவன் கேட்கிறான். இயேசு சொல்லுகிறார், ஆம் அப்படிதான் என்று சொன்னவுடன் உடனே அந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இவன் தேவ தூஷணம் சொன்னான், இவன் மரணத்திற்கு பாத்திரன் என்று சொல்லி அவன் தீர்ப்பு சொல்லுகிறான். உடனே மக்கள் இயேசுவின் முகத்தில் துப்பவும் குட்டவும் அடிக்கவும் ஆரம்பித்தார்கள். அந்த இரவு வேளையிலே அவ்வளவு பயங்கரங்கள் நடக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொட்டுகிறார்கள், முகத்திலே துப்புகிறார்கள், அநேக காரியங்கள். ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிலாத்து விசாரணை. இந்த பிலாத்துவின் விசாரணையை பார்க்கும் பொழுது யூத ஆலோசனை சங்கத்திற்கு மரண தீர்ப்பு வழங்குவதற்கு அதிகாரம் கிடையாது. உடனடியாக மரண தண்டனை வழங்க ரோம தேசாதிபதிக்கு மட்டுமே அன்றைக்கு அதிகாரம் இருந்தது. இந்த சமயத்திலே தேசாதிபதியாக இருந்தவன் இந்த பிலாத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிலாத்து எப்பொழுதும் அவன் சிசேரியா என்கிற பட்டணத்தில் தான் இருப்பான். ஆனால் யூத பண்டிகை ஆனதினாலே
யூதர்களுடைய அந்த பண்டிகை பஸ்கா பண்டிகை நாட்களிலே யூதர்கள் கலகம் பண்ணிவிடக்கூடாது என்று சொல்லி அவன் எருசலேமிலே அன்று தங்கியிருந்தான். அவரிடம் இழுத்து செல்லுகிறார்கள். ஆனால் அவர் இயேசுவிடம் குற்றமற்றவர் என்று அறிந்து குற்றமற்றவர் என்று அவர் தீர்ப்பு செய்கிறார். பின்னர் இயேசு கலிலேயாவை சேர்ந்தவர் என்று சொன்னவுடன் பிலாத்து ஏரோதினிடத்திலே அவன் அனுப்பினான். அதன் பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏரோதினிடத்திலே அவர் செல்லுகிறார். அந்த ஏரோதை பார்க்கும் பொழுது ஏரோது கலிலேயாவை அவன் ஆளுகை செய்கிறான். அவரும் இந்த எருசலேமுக்கு அன்றைய நாட்களிலே வந்திருக்கிறார். அவரும் எந்த குற்றமும் இவரிடத்திலே கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி ஒரு மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி பரிகாசம் செய்து மீண்டும் அவர் பிலாத்துவினிடத்திலே அனுப்புகிறார். யோசித்து பாருங்கள், இந்த வெள்ளிக்கிழமை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை யோசித்து பாருங்கள். மீண்டும் அவர் பிலாத்துவினிடத்திலே வந்து நிற்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகள் அதிகம். யூதர்களின் வேண்டுகோள் பயங்கரமாயிருந்தது. பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள். உடனே பிலாத்து இயேசுவை தண்டித்து விடுதலை செய்ய ஆசைப்பட்டு அவன் தண்டிக்க ஒப்பு கொடுத்தான். உடனடியாக போர் வீரர்கள் அவருடைய சிரசிலே முள்முடி முதுகை அடித்து கிழித்து அவருடைய முகத்திலே துப்பி சிவப்பங்கி அனுபவித்து மறுபடியும் இயேசுவை கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த பயங்கரமான கோலத்தில் இயேசுவை கண்ட அந்த பிலாத்துவின் உள்ளம் உருகியது என்று சொல்லிதான் சரித்திரம் கூறுகிறது. பிலாத்து ஜனங்களுக்கு முன்பாக தண்ணீரை அள்ளி கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று அந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறார். அப்பொழுது யூதர்கள் இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று அந்த நாட்களிலே சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தை மிகவும் பயங்கரமானது. அவர்கள் அன்றைக்கு அந்த வார்த்தையை சொன்னதினாலே அநேக பாடுகளை பட்டார்கள். அப்பொழுது பிலாத்து இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான் என்று சரித்திரம் கூறுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வளவு பயங்கரங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கொள்கதா நேராக வருகிறார். அதை தூக்க முடியாதபடி ஆங்காங்கு விழுந்து எழுந்து அதை தூக்கி கொண்டு வருகிறார். இயேசு மிகவும் பலவீனமாக இருந்ததினாலே அந்த பார சிலுவையை சுமக்க முடியாமல் விழுந்து விழுந்து மெதுவாக சுமந்து செல்லுகிறார். போர் வீரர்கள் தங்கள் கடமைகளை விரைவில் முடிக்க விரும்பினார்கள். சிலுவையை சாபத்தின் சின்னமாக இருந்தது. அவர் அடிக்கிறார், வேகமாக கொண்டு போகும்படியாக அவரை அடிக்கிறார்கள். எனவே அந்த சிலுவையை யாரும் அன்னைக்கு அவங்க தொடமாட்டாங்க. அது ஒரு சாபத்தின் சின்னம். எனவே ரோமன், யூதன், கிரேக்கன் யாவரும் அதை தொடக்கூட மாட்டார்கள். இந்த நேரத்தில் சீமோன் என்கிற ஒரு போர் வீரன் கண்களிலே அகப்பட்டான். இந்த சீமோன் யார் என்று சொன்னால், சீமோன் அவன் வட ஆப்பிரிக்காவில் சிரேனே என்கிற ஒரு பட்டணத்தில் பிறந்த ஒரு யூதன். அவன் இந்த நாட்டை சேர்ந்தவன் அல்ல. அவன் ஆப்பிரிக்காவின் சிரேனா ஊரானாகிய அவன் இவன் மிகுந்த பக்தியோடு எருசலேமில் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படியாக அவன் வந்தவன். ஆப்பிரிக்காவில் பிறந்த வளர்ந்ததனால் அவன் ஒரு போர் வீரன். இவனை பிடித்து சிலுவையை சுமக்க பலவந்தம் பண்ணினார்கள். அவனும் அந்த சிலுவையை சுமந்து அப்படியே செல்லுகிறான். அப்பொழுதுதான் பெண்கள் கண்ணீர் வடித்து அழுதார்கள். ஐயோ, எவ்வளவு அற்புதங்களை செய்தார், எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தார், இவருக்கா இந்த பாடு என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுத நேரத்தில் இயேசு தனக்காக அழுகிற பெண்களை பார்த்து, எனக்காக அழாதீங்கள், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி அந்த வேளையிலும் கூட இறைவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இயேசுவின் சிலுவை அந்த பவனி கொல்கதா என்ற இடத்தை அடைந்தது. யோவான் 1:19 சொல்லுகிறது, அங்கே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். சிலுவையிலே அறைவதற்கு முன்பதாக இவ்வளவு பாடுகளை அவர் படுகிறார். சிலுவையிலே மல்லாந்து படுக்க வைத்து நீல ஆணிகளினாலே இரு கைகளும் அறையப்பட்டன என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. இரு கால்களும் ஒன்றாக சேர்த்து நெடு மரத்தில் வைத்து ஒரே ஆணியால் அறையப்பட்டார்கள். இறுதியிலே விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டார்.
இந்த வேளையிலும் கூட அந்த சிலுவையிலே தொங்கி 7 வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். 7 பொன் மொழிகளை நமக்காக சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக இங்கு வந்திருக்கிறோம். இறைவன் ஏன் பாடுபட்டார்? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. என்னுடைய பிள்ளை அழிந்து போகக்கூடாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு பாடுகளை பட்டிருக்கிறார். இந்த வேளையிலும் கூட அந்த சிலுவையிலே அவர் சொன்ன 7 வார்த்தைகளை வேகமாக நம்ம தியானிக்க போறோம். முதலாவது சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்களே. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த வார்த்தை ஏன் வந்தது? இந்த வார்த்தையை ஏன் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசுவையும் அவரோடு 2 குற்றவாளிகளையும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துல சிலுவையிலே அறைந்தார்கள். இந்த கபாலஸ்தலம் என்கிற இடத்துல சிலுவையிலே அறைந்தார்கள். பின்பு என்ன செஞ்சாங்க? இந்த போர் வீரர்கள் எல்லாரும் இயேசுவின் வஸ்திரத்தை எடுத்து சீட்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க அப்படியே சீட்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் பகைவர்கள் அவர்களை இகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று தன் பகைவர்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அதான் ஒரு ஆச்சரியம். பகைவர்களுக்காக யாரும் நம்ம பரிந்து பேச மாட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னை பகைக்கிறவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். இந்த பரிந்து பேசுவதை தேவன் விரும்புகிறார் என்பதை இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாம புரிந்து கொள்ளணும். யார் யாரெல்லாம் நீங்க மக்களுக்காக பரிந்து பேசுகிறீர்களோ அந்த பரிந்து பேசுகிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். எசேக்கியேல் புத்தகம், எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 22:30, நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று தேவன் கூறுகிறார். யாரையும் பார்க்க முடியல, யாரும் பரிந்து பேச முடியல. மோசையை பார்க்கும் பொழுது அன்னைக்கு பொன் கண்டுகுட்டிகளை செஞ்சாங்க, தேவ கோபம் இறங்கியது. ஆனா அந்த மோசையை பார்க்கும்போது பரிந்து பேசுகிறவனாக இருந்தான். யாத்திராகமம் 32:10 வசனம் சொல்லுகிறது, என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மோசே அவர்களுக்காக பரிந்து பேசுகிறான். அப்பொழுது மோசே சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனத்துக்காக திறப்பிலே நின்று போராடினான் என்று சொல்லி யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவன் இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அழிக்காது அவர்களை மனம் திரும்பினார். அழிக்க மாட்டேன் அப்படின்னு மனம் திரும்புகிறான். இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் பரிந்து பேசுகிறவராக முதலாவது வார்த்தையை சொல்றாரு. இந்த பரிந்து பேசுதலின் முடிவு என்ன? இன்னைக்கு சிந்திக்கணும். இந்த பரிந்து பேசுதலின் முடிவு என்ன? இயேசுவின் இந்த பரிந்து பேசுதலின் மன்றாடுதலினாலே சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு குற்றவாளி மனம் திரும்பி பரதீசியை பெற்றான். இந்த மன்னிப்புக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிந்து பேசும் பொழுது அநேக பலன்கள் உண்டு. மன்னிப்படியின் ஆசீர்வாதம், அந்த நீங்க யாரையாவது மன்னிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் என்று பார்க்கும் பொழுது, மன்னிப்பதை போல இந்த உலகத்துல வேறு எந்த விதத்திலும் ஆத்துமா பலன் அடையாது. நீங்க யாரையாவது மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க ஆத்துமா பலன் அடையும். இன்னைக்கு அநேக ஆத்துமா பலவீனமாக இருக்கிறது. இந்த ஆத்துமா பலன் அடையும் பொழுதுதான் நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. நம்ம யாரையாவது மன்னிச்சோம் அப்படின்னா ஆத்துமா பலன் அடையும். அந்த மன்னித்தலை நிமித்தமாக நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய இறைவன் பரிந்து பேசக்கூடியவர். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். நாம் கனி கொடுக்கும்படி பல நன்மைகளை செய்து அந்த அவருக்காக காத்திருக்கும் பொழுது இறைவன் ஆசீர்வதிப்பார். இந்த முதலாவது வார்த்தையில அவர் பரிந்து பேசுகிறார். அவர் பரிந்து பேசி நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே இந்த வேளையிலும் கூட, இயேசுவே நானும் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, நானும் உம்மை நேசிக்கிறேன்,
நீ எனக்காக பரிந்து பேசும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது இறைவன் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக சிலுவையிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது ஒரு புது ஜீவன் அளிக்கும் இயேசுவாக செயல்படுகிறார். எத்தனையோ வழிகள், எத்தனையோ துன்பங்கள், எவ்வளவோ இரத்தங்கள் வடிந்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலும் கூட தாம் பக்கத்தில் உள்ள கள்ளனை பார்த்து இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இயேசுவின் அருகிலே இரண்டு குற்றவாளிகள், ஒருவன் இயேசுவை இகழ்ந்தான், மற்றவனோ அவனை கடிந்து கொண்டு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்து கொள்ளும் என்று மன்றாடினான் என்று குறிப்பு சொல்லுகிறது. அவன் மன்றாடினான். இந்த வசனம் ஒரு முக்கியமான ஒரு வசனம். இயேசு சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும் போது பலரும் இயேசுவோடு பேசினார்கள், அநேகர் பேசினார்கள். ஆனால் யாருக்கும் இயேசு பதிலளிக்கவில்லை, யாருக்கும் ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆனால் இந்த குற்றவாளியின் வார்த்தைக்கு ஆண்டவர் பதில் அளிக்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்களிக்கும் இயேசு மரிக்கிற நேரத்திலும் கூட, இரத்தம் சொட்டு சொட்டாக சிந்திக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் கூட பாவம் உணர்வடைந்து தன்னை நோக்கி பார்த்த குற்றவாளியின் பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய இறைவன் அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். எவ்வளவோ பாவங்களை செய்தாலும் முழு மனதோடு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். இயேசு ஜீவன் அளிக்க வந்தார், அவர் ஜீவனை அளிப்பதற்கே வந்தார். யோவான் 10:10 பார்க்கும் பொழுது, நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இயேசு நானோ அவைகளுக்கு இவன் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்றார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே கண்டடைந்த ஒவ்வொருவரும் ஜீவனை பெற்றார்கள். அவரோடு யார் யாரெல்லாம் கேட்டார்களோ ஜீவனை பெற்றார்கள். சமாரிய ஸ்திரியை பார்க்கலாம், சகேயுவை பார்க்கலாம், ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். இயேசுவின் கனிவான மன்னிப்பின் வார்த்தைகள் தன்னை எண்ணி பார்க்க வைத்து அந்த கள்ளன் தன் பாவங்களை அவன் அறிக்கையிட இறைவன் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அதாம் பாடல் வரி சொல்லுகிறது, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நிசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நிசியாமல் இருப்பாயா, பாவத்தின் நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாசத்தின் நமசிலுவையிலே பலியானே பாவி உனக்கா, பரிகாசத்தின் நமசிலுவையிலே பலியானே பாவி உனக்கா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. இறைவன் சிலுவையிலே
அவர் கூறின மூன்றாவது வார்த்தை என்ன? அவ்வளவு பாடுகளை பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறவர், இரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலும் கூட மூன்றாவது வார்த்தை, அந்த வார்த்தை புது வாழ்வுக்கு அளிக்கும். இயேசு என்று சொல்லப்பட்ட ஒரு புது வாழ்வை அளிக்கிறார். யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் பின்பாகம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று நமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, சிறியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். பாருங்கள், துன்பமான வேளையிலும் கூட கட்டளைகளை கடைபிடிக்கிறார். 10 கட்டளைகளில் ஒன்று, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்றைக்கு எவ்வளவோ வசதியில் இருக்கிறோம், எவ்வளவோ சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ண முடியவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில இரத்தம் சொட்டு சொட்டாக சிந்தக்கூடிய அந்த வேளையிலும் கூட தன்னுடைய தாயை நோக்கி பார்க்கிறார். என் அன்பு தாயே, அதோ உன் மகன், அவன் உன்னை காத்து கொள்ளுவான். சீசனே, அதோ உன் தாய் என்று அவர் அந்த வேளையிலும் கூட சரியான காரியத்தை கடைபிடித்தார். துன்ப வேளையிலும் கூட அவர் ஞானமாக நடந்து கொண்டார். துன்பமான வேளையிலே ஞானமாக நடக்க முடியாது. துன்பமான வேளையிலே கோபங்கள் வரலாம், எத்தனையோ காரியங்கள் வரலாம். ஆனால் அந்த துன்பமான வேளையில அங்கு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு ஞானமாக நடந்து கொண்டார். இயேசு ஞானமாக நடந்து கொண்டார். தன்னுடைய தாய்க்கு ஒரு புது வாழ்வு அளிக்கிறார். அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோவானை பார்க்கும்போது அந்த தாயை கூட்டிட்டு போய் கடைசி காலம் வரைக்கும் பராமரித்தார். 7 சபைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 சபைகளில் ஒன்று எபேசு திருச்சபை. அந்த 7 சபையில, அந்த எபேசு திருச்சபையில யோவான் கடைசி காலத்துல அவர் வாழக்கூடிய அந்த நேரத்திலும் கூட அந்த எபேசு திருச்சபையில யோவானும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் இருந்தார்கள் என்று குறிப்பு சொல்லுகிறது. யோவான் அங்கு இருக்கும் பொழுதுதான் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார். அன்றைக்கு இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை யோவான் கடைசி வரைக்கும் கடைபிடித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய தாய்க்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார். இந்த நாட்களிலும் இந்த 3வது வசனத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிற நாம் நம்முடைய தாய் தகப்பனை சந்தோஷமாக இருக்கும் பொழுது, சமாதானமாக இருக்கும்போது, நல்ல வசதியாக இருக்கும் பொழுது நம்முடைய தாயை நாம் எப்படி நோக்கி பார்க்கிறோம், எப்படி நோக்கி பார்க்கிறோம்? இதை கட்டாய நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 3வது வார்த்தையை பார்க்கும் பொழுது ஒரு புது வாழ்வு அளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காரியம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, சிலுவையிலே எவ்வளவு அருமையாக வார்த்தைகளை சொல்லி எங்களுக்கு இந்த நாட்களிலும் கூட எவ்வளவு முன்மாறியே காத்து கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே என்று சொல்லி இறைவனை நம்ம நோக்கி பார்க்கிறோம். அந்த கல்வாரியை பார்க்கும் பொழுது, அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்குகிறார், சிறுமை அடைந்தே தொங்குகிறார். அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கெடுத்தார் என்னை மீட்க. அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கெடுத்தார் என்னை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்குகிறார், சிறுமை அடைந்தே தொங்குகிறார். அன்பானவர்களே, இறைவன் சிலுவையிலே கூறின 4ஆம் வார்த்தை அங்கு 4வது வார்த்தையாக சொல்லுகிறார்,
என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45, 46ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த 4வது வார்த்தை, சிலுவையிலே தொங்கும் பொழுது தேவ பிரசன்னம் அவரை சூழ்ந்திருந்தது. ஆனால் பிதாவை அவர் தரிசித்து கொண்டே இருந்தார். எத்தனையோ பேர் பேசுகிறார்கள், எத்தனையோ பேர் இகழுகிறார்கள், ஆனால் தேவ பிரசன்னம் அவரோடு தான் இருந்தது. ஆனால் 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை தேவ பிரசன்னம் அவரை விட்டு எடுபட்டு போயிற்று. நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை அந்த தேவ பிரசன்னம் அவரை விட்டு எடுபட்டு போயிற்று. அந்த 9ஆம் மணி நேரத்தில், 9ஆம் மணி நேரத்தில் தேவ பிரசன்னம் மறுபடியும் தன்னை சூழ ஆரம்பித்ததும் அவர் சொல்லாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கேட்கிறாரு. இந்திய நேரப்படி 12 மணி முதல் 3ஆம் மணி வரை வேளையிலும் அந்த அந்தகாரம் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். 12 மணிக்கு இருள் பூமியை மூடிக்கொண்டது. எங்கும் இருள். இதற்கு காரணம் என்ன என்று யாரும் அறியவில்லை. ஏன் இப்படிப்பட்ட இருள்? அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். இந்த வேளையில தான் இந்த 4வது வார்த்தையை அவர் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டே? அந்த நேரத்தில் தான் அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். 3 மணி நேரம் எங்கும் அந்தகாரம் நிலவியது. சிலுவையில இருந்து எந்த வார்த்தையும் பிறக்கவில்லை. அப்படியே ஒரு அமைதி. பகைவரிடம் இருந்தும் எந்த வார்த்தையும் பிறக்கவில்லை. எங்கும் அமைதி, அந்தகாரம் நிலவியது. அனைவரும் அந்த இருளிலே நின்றார்கள் என்றுதான் குறிப்பு சொல்லுகிறது. இந்த வேளையிலே குமாரன் பிதா கொடுத்த கசப்பான பாத்திரத்திலே பானம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம சிந்திக்க வேண்டும். அந்த பாத்திரத்தின் கசப்பு நிறைந்ததாக இருந்தது. அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். இயேசு சாத்தானின் தலையை நசுக்கி அவர் ஜெயம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு நேரம், மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு நேரம். இந்த வேளையில சாத்தான் நமக்காக அவன் பாவமாக்கப்பட்ட இயேசுவை பாவத்தோடு வைத்து அழித்துவிட அவன் முயன்றான். இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் பெரும் போர் நடைபெற்றது. இயேசு சாத்தானின் தலையை நசுக்கினார். இயேசு சாத்தானின் தலையை நசுக்கினார். அவன் மேல் அவர் ஜெயம் எடுத்தார். அவன் மேல் ஜெயம் எடுத்தார். இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டதும் அந்த கசப்பான பாத்திரத்திலே பானம் பண்ணினதும் தேவ பிரசன்னம் அவரை விட்டு நீங்கி போயிற்று. தூதர்களின் உதவியும் அவரிடமிருந்து எடுபட்டு போனது என்று சொல்லப்படுகிறது. ஜெயம் எடுத்ததும் அந்த ஜெயம் எடுத்ததும் மறுபடியும் தேவ பிரசன்னம் அவரை சூழ ஆரம்பித்தது. பிதாவின் முகத்தை கண்டதும் குமாரன் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு என்று அவர் அன்புடன் கேட்டார். அந்த வார்த்தை தான் சிலுவையில 4வது வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை மீட்பதற்காகவே பிதா குமாரனை கைவிட்டார். நம்மை மீட்பதற்காக பிதா குமாரனை கைவிட்டார். அவர் சிலுவையிலே போராடி சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்திருக்கிறார். அதன் மூலம் பிதா நம்மை மீட்டு கொண்டார். அதன் மூலம் பிதா நம்மை மீட்டு கொண்டார். அன்பானவர்களே, சிலுவையிலே 5வது மொழியை ஆண்டவர் பேசினார். சிலுவையிலே பேசின 5வது மொழி, எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, நான் தாகமாயிருக்கிறேன். இந்த 5வது வசனத்தை ஆண்டவர் பேசுகிறார். இப்பொழுது சிலுவையிலே தொனித்து கொண்டிருக்கும் இயேசு அந்த தொங்கிக் கொண்டிருக்க இந்த கூடிய வேளையிலே, இந்த வேதனையின் நடுவிலே இயேசு தாகமாயிருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். சாதாரண மனிதன் கசப்பு கலந்த இந்த காடியை அவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த வேளையிலே அவர் அநேக காரியங்களை அவர் சிந்தித்திருப்பார். உண்மையாக அவரை நேசிக்கிறவர்கள் மாத்திரமே அவருடைய தாகத்தை தீர்க்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு யாராலும் அந்த தாகத்தை தீர்க்க முடியாது. ஏதேன் தோட்டத்திலே தேவன் தன் சாயலின்படியும் தன் ரூபத்தின்படியும் உருவாக்கி அவனோடு உறவாடி கொண்டிருந்த மனிதனை தேவன் இழந்து விட்டார். இழந்து போன மனிதனை
திரும்ப பெற வேண்டும். இழந்து போன மனிதனை திரும்ப பெற வேண்டும். இதுவே அவருடைய தாகம். இப்பொழுது இழந்து போன மனிதனை மீட்க எல்லா கிரயத்தையும் அவர் செலுத்தி விட்டார். ஆகவே இழந்து போன மனிதனை திரும்ப பெற நான் தாகமாயிருக்கிறேன், நான் தாகமாயிருக்கிறேன். ஆண்டவரை பற்றி பார்க்கும் பொழுது அவர் மனுஷகுமாரனாகவும் இருந்தார், தேவகுமாரனமாக இருந்தார். பார்க்கும் பொழுது காணா ஒரு கல்யாணத்தில் அற்புதத்தை செய்கிறாரு. அத்தி மரத்தை அவர் சபிக்கிறார், அப்படியே பட்டு போயிற்று. காற்றை அதட்டுகிறார், அப்படியே நிற்கிறது. லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். ஆனா அவருடைய சரீரத்தை பார்க்கும் பொழுது அன்றைக்கு சிலுவையிலே அறைந்த அந்த நாட்களிலும் கூட எத்தனையோ காயங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சோர்வுகள். அவர் மனிதனாக இருந்தால் எவ்வளவு பாடுகளை பட முடியுமோ அவ்வளவு பாடுகளை பட்டார். கடற்காளான், ஸ்பாஞ்ச், அந்த பஞ்சை முக்கி காடியிலே அந்த தரம் குறைந்த திராட்சரசம் என்று சொல்லக்கூடிய அந்த காடியை அவருடைய வாயிலே வைக்கிறார்கள். ஆனால் இறைவன் சொல்லுகிறார், நான் தாகமாயிருக்கிறேன். ஆத்துமாக்களை குறித்த ஒரு தாகம், ஆத்துமாக்களை குறித்த ஒரு தாகம். என்னுடைய பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, என்னுடைய பிள்ளைகள் இன்றும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய தாகம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள், ஆண்டவரே நான் உமக்காக இருக்கிறேன், ஆண்டவரே நான் உம்முடைய தாகத்தை தீர்ப்பேன், ஆண்டவரே இன்று முதல் நான் பரிசுத்தமாக வாழ்வேன், ஆண்டவரே எல்லா விதமான காரியத்தில் நான் உண்மையே நோக்கி பார்ப்பேன், ஆண்டவரே என்று சொல்லி நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது, தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சிலுவையிலே மொழிந்த 6வது வசனம், யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புவித்தார். இந்த அருமையான ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தன என்கிற ஒரு காரியத்தை குறிப்பதாக நாம் அழகாக சிந்திக்க வேண்டும். நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து கூறியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றி முடிப்பதிலே அவர் ஆர்வமாக இருந்தார். இன்றைக்கு அநேக தரிசன வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், ஆனால் அதற்காக நாம் அநேக காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசிகள் என்னென்ன சொன்னார்களோ எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் ஆயத்தமாக இருந்தார். அவர் சிலுவையிலே வேதனையின் மத்தியிலும் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தம்மை குறித்து கூறிய தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறி விட்டதா என்று சொல்லி அவர் சிந்தித்து பார்க்கிறார். அநேக காரியங்கள் அவர் சிந்தித்து பார்க்கிறார். அப்போ அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 69:21ஆம் வசனத்தில், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்கிற வசனம் இன்னும் நிறைவேறத்தக்கதாக அவர் உணர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் காடியை வாங்கி கொடுக்கப்பட்ட உடனே இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது, எல்லா தீர்க்க தரிசன எனக்காக சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசன வசன காரியங்களும் முடிந்தது என்று சொல்லி அவர் அழகாக, நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன், பிதாவின் அன்பை வெளிப்படுத்தும் பணி முடிந்தது என்று அவர் அழகாக சொல்லுகிறார். மீட்பின் பணி முடிந்தது, மனித வாழ்வு எல்லாவற்றிலும் நான் என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் நான் அவர்களுக்கு செய்து முடித்தேன். இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்தோடு இந்த பரத்திற்கு வந்தார், இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த நோக்கத்தை செய்து முடித்து நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி அவர் முடிந்தது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கும் அநேக பணிகள் உண்டு. அந்த பணிகளை நாம் சரியாக செய்து முடித்திருக்கிறோமா என்கிற ஒரு சிந்தனை வேண்டும். அவர் சிலுவையில இரத்தம் சொட்ட சொட்ட வேதனையில் இருக்கக்கூடிய நேரத்திலும் எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். பிதாவின் அன்பை வெளிப்படுத்தும் பணி முடிந்தது என்று அழகாக அவர் சொல்வதை பார்க்கிறோம். நிறைவாக சிலுவையில் அவர் 7வது வார்த்தையை சொல்லுகிறார். அவர் ஆவியை ஒப்படைத்த இயேசுவாக அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த கடைசி நேரத்திலும் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன். தேவன் மனுஷனை படைத்து அந்த மண் கொண்டு தமது சாயலின்படி அந்த ரூபத்தின்படி உருவாக்கி அவனுடைய நாசியில ஊதி அவனை ஜீவாத்மாக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். மனிதனுடைய சரீரம் ஆத்மா உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லி நமக்கு தெரியும். மனிதன் மரிக்கும் போது சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஆவி ஆத்மா இரண்டும் சேர்ந்து அது மனிதனுடைய ஜீவனா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய ஜீவன் என்னன்னா அந்த ஆவியும் ஆத்மா தான்.
இது மனிதன் மரித்த பின் மோட்சத்துக்கோ நரகத்திற்கோ செல்லாது. இயேசு பிதாவினிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்புவித்தார். இயேசு பிதாவிடம் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உடையவராக இருந்தார். அவர் 12 வயதிலே என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று கேட்டார். மனித சித்தம் செய்வதே அவருக்கு, பிதாவின் சித்தம் செய்வதே அவருக்கு போஜனமா இருக்கிறது என்று அங்கு சொல்லப்பட்டு, அதைத்தான் அவர் நினைத்து என் பிதாவின் சித்தப்படியே நான் செய்வேன், பிதாவின் கிரியைகளை இந்த உலகத்திலே நிறைவேற்றுவராக அவர் இருந்தார். சிலுவையின் பாடுகளின் மத்தியிலும் பிதாவின் பிரசன்னத்தை உணர்ந்தவராக இருந்தார். கடைசி நேரத்திலும் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் பொழுது பிதாவின் கரத்திலே என் ஆவியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மிகவும் சிறப்பாக சொன்னார். அன்பானவர்களே, இந்த சிலுவையில முளைந்த இந்த 7 வசனங்களை தியானிக்கும் பொழுது அவர் பரிந்து பேசும் இயேசுவாக இருந்தார். புது ஜீவன் அளிக்கும் இயேசுவாக இருந்தார். புது வாழ்வு அளிக்கும் இயேசுவாக இருந்தார். சாத்தானின் தலையை நசுக்கும் இயேசுவாக இருந்தார். தாகத்தோடு இருக்கும் இயேசுவாக இருந்தார். எல்லாவற்றையும் நான் வெற்றி சிறந்து விட்டேன் என்று சொல்லி முடிக்கக்கூடிய இயேசுவாக இருந்தார். ஆவியை வெற்றியாக உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்கிற ஒரு இயேசுவாக இருந்தார். இந்த நாட்களிலும் கூட இந்த 7 வசனங்களை சிந்தித்த நாம், இறைவனே, இவ்வளவு அருமையாக எல்லா காரியத்தையும் செய்து முடித்தீரே, எனக்கென்று நீர் பணிகளை கொடுத்திருக்கிறீரே, நானும் செய்வேன், உமக்காக வாழுவேன், எனக்காக நீர் பாடுபட்டு மரித்தீர் ஆண்டவரே, நீர் எனக்காக இரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே, நான் உமக்காக பரிசுத்தமாக வாழ்வேன் என்று ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி இறைவன் நம்மோடு பேசின அந்த வார்த்தைகளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து, இறைவனே, என்னை ஒரு விஷயம் ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஒரு விஷயம் நீங்க பலப்படுத்துங்கப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் இறைவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டனா ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் வண்ணமாக இறைவனை நோக்கி பார்ப்போம். இறைவன் நம்மோடு இடைவிடும்படியாக ஆண்டவர் நமக்கு எல்லா பலனையும் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக அன்பரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த பெரிய வெள்ளிக்கிழமை வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. சிலுவையிலே 7 வார்த்தைகளை சொல்லி எங்கள் எல்லாருக்கும் அநேக முன்மாதிரியை நீ போதித்திருக்கிறீர். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளின்படி நாங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு உமக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய பாத்திரமாக எங்களை வணைந்து கொள்ளும். தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த காலத்திலே எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோய் முழுவதை நீக்கி உம்முடைய பராக்கிரம் செய்கிற கரம் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வீடுகளிலே தெய்வ பிரசன்னமும் சுகமும் தீர்க்காயலும் பெருகட்டும். உடைய நன்மை பெரிதாக இருக்கட்டும். உடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கட்டும். இந்த வேளையிலும் கூட உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளுக்கு அநேக நன்மைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் கூட்டுறவும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென்.